வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நான் அப்பவே அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மா கிட்ட பிடிக்காதது இதுதான். ஐஸ்வர்யா பாஸ்கரன் எமோஷனலாக பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய அம்மா நடிகை லட்சுமி குறித்து பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதோடு சில வருடங்களுக்கு முன்பு தான் கொடுத்த பேட்டியில் தான் பேசிய விதத்தால் தன்னுடைய குடும்பத்தினர் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாங்க என்பதை பற்றியும் அதில் நான் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல எந்த இடத்திலும் தன்னுடைய குடும்பத்தை யாரும் தவறாக வெளியே பேசக்கூடாது என்றும் அதற்கு சில அறிவுரைகளையும் ஐஸ்வர்யா பாஸ்கரன் கொடுத்திருக்காங்க. அது பற்றி வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் ஐஸ்வர்யா பாஸ்கரன். அதைத் தொடர்ந்து வில்லியாக குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் ஐஸ்வர்யா நடிகை லட்சுமியின் மகள் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் ஐஸ்வர்யா பாஸ்கரன் பாட்டி மற்றும் தாத்தா இருவருமே சினிமாவை சார்ந்தவங்க. அதுவும் ஐஸ்வர்யாவின் பாட்டி, அதாவது நடிகை லட்சுமியின் அம்மா கர்ணன், வஉசி பார், மகளை பார், பூம்புகார் போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. அதே போல நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி ஐஸ்வர்யா பாஸ்கரன் சினிமா வரிசையாக இருந்தாலும் சினிமாவில் நிலைத்து நிற்பதற்கு பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இப்படியான நிலையில்தான் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய அம்மா குறித்து வெளிப்படையாக சில விஷயங்களை ஐஸ்வர்யா பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது, நான் எந்த இடத்திலும் எங்க அம்மாவை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அம்மா வெளியே மேக்கப் போட்டு நடித்தால் பெரிய பிரபலம், ஆனால் வீட்டுக்கு வந்துவிட்டால் சாதாரண ஒரு பெண் போல இருப்பாங்க. என்னுடைய அம்மா இதுவரைக்கும் பப்பு போன்ற பார்ட்டிக்கு போனதே கிடையாது. அம்மாவின் பார்ட்டி என்றாலே வீட்டில் வைக்கும் கொழுதான். மேக்கப் போட்டு அம்மா 4 மொழிகள் பிஸியாக நடித்து கொண்டிருந்தாலும் வீட்டில் என்னை எவ்வளவு அழகாக பார்த்து கொண்டாங்க. எனக்கு ஸ்கூல் போகும்போது அம்மா தான் எல்லா வேலைகளையும் செய்தாங்க. என்னை அதிகமாக வளர்த்தது பாட்டி என்றாலும் என்னை பார்த்து கொண்டது எங்கள் அம்மா ஒருவர் மட்டும்தான். அம்மாவை பற்றி புரிந்து கொண்டது என்னுடைய குழந்தை பிறக்கும்போது தான். அம்மாவின் கஷ்டமெல்லாம் எனக்கு தெரிந்தது. அதே போல சில வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் நான் என்னுடைய அம்மாவை குறித்து தவறாக பேசிவிட்டேன். அது அம்மாவின் மனதை எவ்வளவு கஷ்டப்படுத்தியது என்று எனக்கு அதற்கு பிறகுதான் தெரிந்தது. அந்த ஒரு தவறை நான் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நான் செய்த தவறால் எங்கள் குடும்பத்தினர் எல்லோருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பிறகுதான் நான் இடத்திலும் என்னுடைய குடும்பத்தையும் தவறாக பேச மாட்டேன். அப்படி பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அப்படி பேசவும் கூடாது. நான் மட்டுமல்ல, யாருடைய நம்முடைய குடும்பத்தை பொதுவெளியில் தவறாக பேசுவது பெரிய தவறு. அது நான் பட்டு எச்சில் துப்புவது போல. அதே போல எங்கள் அம்மாவிடம் பிடிக்காதது என்னவென்றால், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் யோகாவில் லெஜண்ட். அவருக்கு யோகாவில் அனைத்து விஷயங்களையும் தெரியும், சொல்ல வேண்டும். அதனால் தான் என்னை அவர் யோகா செய்ய சொல்லி அடிக்கடி திட்டுவாங்க. நான் டான்ஸ் ஆடுகிறேன், இல்லைனா உடற்பயிற்சி செய்கிறேன், அதுவும் இல்லைனா விளையாடுகிறேன் என்று சொன்னால் அவர் கேட்கவே மாட்டாங்க. அவருக்கு யோகா தான் பண்ண ரொம்ப சொல்லுவாங்க. அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று அந்த பேட்டியில் ஐஸ்வர்யா பாஸ்கரன் மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.